மக்களை 50 ஆண்டாக நம்ம ஏமாத்தின அதே போல் ஏமாற்றி பார்ப்போம். மக்களுக்கு அதே போல் ஃபால்ஸ் நெரேட்டிவ்ஸ், ஃபால்ஸான ஒரு 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 வாக்குறுதியை கொடுப்போம், சொன்ன வாக்குறுதியை ஓரளவுக்கு தெளித்து விடுவோம் அப்படின்ற ஒரு நெரேட்டிவில் இருக்காங்க. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு லைம் லைட்டில் போய் கொண்டு இருக்கும். இன்றைக்கி எடப்பாடி அண்ணன் அவங்க சுற்றுப்பயணத்தில் இருக்காங்க, ஆனால் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி ஐயா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. அமித்ஷா ஐயா எழுந்து இனி இது போன்ற ஒரு ஆள் பேச முடியாது, ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்கு வருவாரான்னு தெரியல இதுக்கு மேலே. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேற்று பேசல வந்து அமித்ஷா அவர்கள் நடுங்கி தான் பேசினாரு, ட்ரெமெண்டஸ் அப்படின்ற மாதிரி பேசுகிறார். அந்த வீடியோ நான் காட்டவா? அவர் நல்லா சொல்கிறாரு, எனக்கு பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய அனுபவம் உண்டு, நீ இஷ்டத்துக்கு நான் சொல்கிறதுக்கு பதில் சொல்லு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, நீ என்ன இது ரோட் சைடில் ஏதோ பேசுகிற மாதிரி பேசினா எப்படி எதுன்னு சொல்லி இங்கே நாங்கள் சொல்வது தான். ஒழுங்காக பேசி மக்கள் சார்ந்து பேசினா இரு, அவதூறை கிளப்பிக்கிட்டு ஒரு அவலட்சணமான அரசியல் செய்யறதுக்கு நீங்கள் இருக்காதுன்னு சொல்லி ஒரு சம்மட்டி அடி பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துருக்கு.